நாம நினைச்ச விஷயங்கள் நடக்கலைனாலோ, நம்ம நினைச்சதுக்கு மாறா நேர்மறையா நடந்தாலோ, நம்ம எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கும்? என் வாழ்க்கை அவ்வளோதான். நான் நினைச்சேன் இதுதான் நடக்கும்னு. நான் வாழ்க்கையில முன்னேறவே முடியாதா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த மாரி எண்ணங்கள் தான் 90% நமக்குள்ள ஓடிட்டு இருக்கும். நமக்குள்ள நாம பேசுற உரையாடல்கள் தான் நம்மளோட வாழ்க்கையே மாத்துது. அது பாசிட்டிவா மாத்தும், நெகட்டிவாவும் மாத்தும். பட் நம்மள முக்கால்வாசி பேருக்கு அது நெகட்டிவா தான் மாத்துது. நம்மகிட்ட பேசுற உரையாடல்களை பாசிட்டிவா மாத்தி இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து நமக்கு வேணுங்கிற விஷயங்களை எப்படி சாதிக்கலாம் அப்படின்னு நெவில் கார்டர் சொன்ன இந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த ஆஃபீஸே ரொம்ப அமைதியா இருந்தது. முதல் வரிசையில போடப்பட்டிருந்த டேபிள்ல இருக்க லைட்டு மட்டும்தான் அந்த ஆஃபீஸ்லயே எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த டேபிள்ல உட்காந்துட்டு இருக்க பொண்ணு தன்னை சுத்தி இப்பதான் பாக்குறா. ஓ, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிட்டு அவளோட வேலையை வந்து ஆரம்பிக்கிறா. இவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோமே அப்படிங்கிற எண்ணம் துளியும் அவன் முகத்துல இல்ல. மாறா அவன் முகத்துல ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சிச்சு. ஏன்னா இன்னும் 2 நாட்கள்ல நடக்க போற மிக முக்கியமான மீட்டிங்க்கான வேலையை அவ வெற்றிகரமா முடிச்சிட்டா. தான் செஞ்ச வேலை கண்டிப்பா தனக்கு ஒரு ப்ரொமோஷன் வாங்கி தரும்னு அவ அவ்வளோ நம்பிக்கையோட இருந்தா. அடுத்த நாள் ஆச்சு. அவ ரொம்ப சந்தோஷமா ஆஃபீஸ்க்கு போறா. நினைச்ச மாதிரியே அவளோட பாஸ் வந்து அவளை கூப்பிடுறாரு. நெஞ்சு லைட்டா படபடன்னு அடிச்சுக்கிச்சு. கதவை திறந்து பாஸை மீட் பண்றதுக்கு உள்ள போறா. பாஸ் அவளை பாக்குறாரு. அவ கொண்டு வந்த வேலையை டேபிள்ல தூக்கி எறிஞ்சிட்டு இது சுத்த டைம் வேஸ்ட்ன்னு சொல்றாரு. அவளால அதை நம்பவே முடியல. 3 நாட்கள் கஷ்டப்பட்டு பார்த்த வேலை ஒரே நிமிஷத்துல சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அவளுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. என்ன சொல்றதுனே தெரியாம கண்ணீரோட அந்த அறையை விட்டு வெளியே வரா. அன்னைக்கு நாள் அவ ஆபீஸை விட்டு வெளியே வந்த பிறகும் அவளால தன்னுடைய ஆத்திரத்தையும் கவலையையும் கட்டுப்படுத்தவே முடியல. இந்த பொண்ணு ஒரு நாள் நெவில் கார்டரை வந்து சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட தன்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றா. என்னோட பாஸ் எப்ப பார்த்தாலும் என்னை குறை சொல்லிட்டே இருக்காரு. என்னால என் வேலையில அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பொண்ணு சொல்றது எல்லாத்தையும் நெவில் கார்டர் பொறுமையா கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்விதான் அந்த பொண்ணுகிட்ட கேட்டாரு. உங்க பாஸை பத்தி உங்களுக்குள்ள நீங்க என்ன மாதிரி உரையாடல் வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நெவில் கார்டர் கிட்ட சொல்றா, நெவில், நான் பெரும்பாலும் நான் மனசுக்குள்ள அவரை திட்டிட்டும் குறை சொல்லிட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. நெவில் சொல்றாரு, இன்னிலிருந்து அவரை திட்டுறதை நிறுத்திடு. அவரு உன்னோட வேலைய மனசார பாராட்டுற மாதிரி மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கோ. அந்த பொண்ணும் அதை அப்படியே செஞ்சா. அவரோட பாராட்டு வார்த்தைகளை மனசார கேட்டா. சீக்கிரத்திலேயே எல்லாமே தலைகீழா மாறுச்சு. கொஞ்ச நாட்கள்லயே அந்த பொண்ணோட பாஸ் எல்லார் முன்னாடியும் அவளோட வேலையை பாராட்டி பேசினாரு. திரும்பவும் அவன் நெவில சந்திச்சு நடந்ததை சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கதையில வர பொண்ணு செஞ்ச அதே தப்பத்தான் நம்ம எல்லாரும் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தங்களை பத்தி நெகட்டிவா மட்டுமே நமக்குள்ள பேசிட்டு இருந்தோம்னா அவங்க கிட்ட இருந்து மட்டும் எப்படி நமக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வரும்? நெவில் கார்டர் அந்த பொண்ணுக்கு சொன்னது போல மற்றவங்க நமக்கு என்ன செய்யறாங்கிறது எதை வச்சு தீர்மானம் ஆகுதுன்னா நம்ம மனதுக்குள்ள நம்ம முணுமுணுக்கிற வார்த்தைகள்னால தான். இந்த கதையில அந்த பொண்ணு தன்னோட பாஸை வந்து அநீதியானவர்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவரோட நடத்தையுமே அவங்களுக்கு அநீதியா தெரிஞ்சது. நாம நமக்குள்ள பேசுற உரையாடல்களை மாத்தாம இந்த வெளி உலகத்தை மாத்தணும்னு நினைக்கிறது இயற்கைக்கு எதிரானது. அப்புறம் இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நாமெல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நாம நம்ம மனசுக்குள்ள பேசுற எதிர்மறையான விஷயங்கள் அன்னைக்கே மறைந்து போகிறதான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது என்னைக்குமே மறையாதுங்க. அந்த பேசுற வார்த்தைகள் எல்லாமே நம்மளோட எதிர்காலமா மாறி வந்து நிற்கும். இப்படி நமக்குள்ளேயே நடக்கிற இந்த உரையாடல்களின் ஆழமான சக்தியை விளக்க நெவில் கார்டர் ஹெர்மீஸை வந்து கோட் பண்றாரு. பழங்கால எகிப்திய கிரேக்க தத்துவமான ஹெர்மீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் வந்து நம்ம எல்லாருக்கும் 2 கிஃப்ட் வந்து கொடுக்குறாரு. அந்த 2 கிஃப்ட் என்னன்னா, ஒன்று வந்து மைண்ட், அதாவது மனம், இன்னொன்று வந்து ஸ்பீச், அதாவது பேச்சு. இதுல வந்து மனம் என்பது தந்தைனும் பேச்சு என்பதை மகன்னும் சொல்றாங்க. இதை ரெண்டுமே வந்து பிரிக்கவே முடியாது. வாழ்க்கையில எப்போதுமே மனதும் சொல்லும் ஒன்னாவே தான் இருக்கும். ஒரு மனிதன் தன் மனதையும் பேச்சையும் சரியா பயன்படுத்தினானா அவன் கண்டிப்பா சாதாரண மனிதனா இருக்க மாட்டான். அவனுக்கு இந்த பிரபஞ்சம் நினைச்சது எல்லாத்தையுமே கொடுக்கும். இப்போ நமக்குள்ளேயே நடக்கிற இந்த எதிர்மறை உரையாடல்களை
எப்படி நிறுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு 3 ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப் 1 என்னன்னா, இப்போ உங்கள் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். ஒரு நபரை பற்றியோ உங்களோட சூழ்நிலையை பற்றியோ உங்கள் மனதுக்குள்ளே ஓடுற புலம்பல்கள் எல்லாத்தையுமே இப்போவே நிறுத்துங்க. உதாரணத்துக்கு, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, என்னோட பாஸ் என்னை வளரவே விட மாட்டேங்கிறாரு, இதே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களா இருந்தா இவங்களுக்கு என் மேலே அக்கறையே இல்லை, இந்த மாதிரி உரையாடல்களை நீங்கள் உடனே நிறுத்தணும். ஸ்டெப் 2 என்னன்னா, அந்த பிரச்சனை ஏற்கனவே முடிஞ்ச மாதிரி கற்பனை பண்ணிக்க போகிறோம். இப்போ உங்களோட கண்களை மூடிக்கோங்க. உங்களோட இலக்கு அல்லது ஆசையை நிறைவேறிய பிறகு நீங்கள் என்னென்னலாம் கேட்க விரும்புகிறீங்களோ அதை இப்போ காதால் கேட்க போகிறீங்க. அதாவது உங்கள் பாஸ் உங்களை பாராட்டி பேசுகிறதா இருக்கலாம். இதுவே கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவரோ மனைவியோ அக்கறை எடுத்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி வார்த்தைகளாக இருக்கலாம். இல்லை உங்களோட வேறு ஏதாவது கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சுற்றி இருக்கவங்கெல்லாம் அப்போ என்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போது 3வது ஸ்டெப் என்னென்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நம்ம கற்பனை பண்ணதை உண்மையாலுமே நடந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. உதாரணத்துக்கு, நான் வெற்றிகரமான ஒரு பாதுகாப்பான நிலையில் ஏற்கனவே இருக்கேன். இப்படி உங்கள் மனதுக்குள்ளேயே ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண போகிறீங்க. எதுக்காக நம்ம உணர்வது ரொம்ப முக்கியம்னா, இப்போ நம்ம பண்ணுறது வெளி உலகத்துக்கு வேணால் பொய்யா தெரியலாம். ஆனால் தொடர்ந்து ஒரு விஷயத்த நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது வெளி உலகத்துக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக நிஜமாக தெரியும். சரி, இதை குயிக்காக சம்மரைஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்குள்ளே நடக்கிற எதிர்மறை பேச்சுகளையும் மன சண்டைகளையும் உடனே நிறுத்த போகிறீங்க. ஸ்டெப் 2 என்னென்னா, உங்களோட கோல் ஆல்ரெடி நடந்த மாதிரி கற்பனை பண்ணிக்க போகிறீங்க. ஸ்டெப் 3 என்னென்னா, அந்த கோல் நடந்ததுனால நீங்கள் ரொம்ப மன நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண போகிறீங்க. நம்ம வாழ்க்கையில் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் பின்னால் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு தரும். நாம் இத்தனை நாள் தப்புனே தெரியாமல் நமக்குள்ளேயே எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை உரையாடல்களையும் வச்சிட்ருக்கோம். இந்த எதிர்மறையான உரையாடல்கள் அந்த டைமில் நமக்கு நிம்மதியை தந்தாலும் அது நம்ம கோல்ஸை நோக்கி போகிறதுக்கு இடைஞ்சலாக தான் இருக்கும். அதனால் எதிர்மறையான உரையாடல்களை நம்ம நிறுத்திடலாம். மாற்றங்கள் எப்போவுமே நம்மக்கிட்ட இருந்து தான் முதல்ல வரணும். உங்களோட எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நம்ம கற்பனைக்கு அதீத சக்தி இருக்குங்க. நம்ம புத்தகங்கள் படிக்கிறது மூலயமா அதை மென்மேலும் பெருக்க முடியும். நான் எழுதின த மேன் ஹூ லாஸ்ட் ஹிஸ் கோட்டுங்கிற புக்கோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்பவே சிம்பிள் ரீட் தான், யார் வேணாலும் படிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் வேறொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, thank you. Bye bye.